வழக்கம் போல் ஷூட்டுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியில் செம பசி. அப்போ தான் எங்களுக்கு இந்த கடை மாட்டுச்சு. நேம் போர்டே இல்லாத இந்த கடைக்கு மார்னிங் 10:30க்கு அப்புறமும் இவ்வளோ கூட்டம் இருந்தது. கூட்டத்தை பார்த்த உடனே சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரிவ்யூ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ₹1 இட்லியிலேருந்து இங்கே தான் சாப்பிட்றேன், 10 வருஷமாக இங்கே தான் சாப்பிட்றேன், டேஸ்ட்டு டாப் நாச்சா இருக்குது, பேச்சுலர்ஸ்க்கான கடை, ஃபேமிலி மேன் நிறையா பேர் இங்கே பார்சல் வாங்கிட்டு போவாங்கன்னு அப்படி இப்படின்னு நிறையா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தாங்க. மார்னிங் இந்த கடையில் நண்டு குழம்பு, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, சாம்பார், சட்னின்னு லிஸ்ட்டு போயிட்டே இருக்கு. மதியம் இதெல்லாம் ப்ளஸ் இறால், கடம்பா சாப்பாடு ₹60க்கு கொடுத்துட்ருக்காங்க. ரைஸும் சரி டேஸ்டும் சரி ரெண்டுமே அல்டிமேட்டா இருக்குங்க. டேஸ்ட்ல தான் வருங்க, வீட்டுக்கு வராங்க, டேஸ்ட்ல தான் வராங்களா, வீட்டுக்கு வராங்களா, டேஸ்ட்ல வர முடியுமா? சீப் அண்ட் பெஸ்ட் வேற, டேஸ்ட் நல்லா இருக்குது, அதெல்லாம் வருமா? இல்லைன்னா யார் வர்றாங்க? யாரும் வரமாட்டாங்களே. ஏன்னா உங்களுக்கு இது கடையில வந்து இது நல்லா இருக்கும், இது இருந்துச்சுன்னா நான் சவாரி எப்படி கூட சாப்பிடுவேன் அப்படின்னு ஏதாவது இருக்கும்ல. ஆமாங்க, அதுக்குமே ஓடிடுறோம். தப்பு கூட வண்டி அங்க விட்டு நான் ஓடிடுறேன். டேஸ்ட் எல்லாம் நல்லா சூப்பரா இருக்கு. மீன் குழம்பா, சிக்கன் குழம்பா, மட்டன் குழம்பா எல்லாமே நல்லா இருக்கு. சாப்பாடு எல்லாமே சூப்பரா இருக்கு. உங்களுக்கு என்ன விருப்பம் அதான் நான் கேட்கறேன். பர்சனல் ஃபேவரட்னு ஒண்ணு இருக்கும்ல. இப்ப நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா பார்சல்லாம் நிறைய தருவாங்க, சாப்பிட்டா கொஞ்சமா தருவாங்க. ஆனா கண்டிப்பா வேஸ்ட் பண்ண கூடாது. அதனாலதான் மீன் வறுவல், கறி குழம்பு சூப்பரா இருக்கும், நண்டு குழம்பு சூப்பரா இருக்கும். நம்மளுக்கு எது வேணுமோ அவங்க கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி தருவாங்க. உங்களுக்கு எது பிடிக்கும்? இந்த கடையிலேயே ஃபேமஸான டிஷ்ஷு அப்படின்னு பார்த்தா அக்கா வைக்கிற நண்டு குழம்பு அப்படின்னு கஸ்டமர்ஸ் ஓவராலாக சொன்னாங்க. ₹60க்கு நாங்கள் சாப்பாடு கொடுத்தாலும் அதை விட கம்மியான அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து எங்ககிட்ட இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொடுப்போமே தவிர இல்லைன்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்ன விஷயம் ரொம்பவே டச்சிங்காக இருந்தது. ஓவராலாக நாங்களும் ரிவ்யூலாம் எடுத்துகிட்டு களத்தில் இறங்கிட்டோம். Kill them with your success, bury them with your smile. உண்மையாக இருக்கணும்னா சில நேரத்தில் ஊமையாக இருக்க வேண்டியதாக இருக்குங்க. வரேங்க. வழக்கம் போல் ஷூட்டுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியில் செம பசி. அண்ணன் மாலை போகிறதுனால அவருக்கு வெஜ்ஜு தான் வேணும்னு சொல்லிட்டாரு. ஸோ ஏன்னா நான் நான்வெஜ்ஜாக சாப்பிட போகிறேன்னு முடிவாக இருந்தேன். ஸோ இது ரெண்டுமே செட் ஆகிற மாதிரி கடையை தேடணும். அப்போ தான் எங்களுக்கு இந்த கடை மாட்டுச்சு. நேம் போர்டே இல்லாத இந்த கடைக்கு மார்னிங் 10:30க்கு அப்புறமும் இவ்வளோ கூட்டம் இருந்தது. கூட்டத்தை பார்த்த உடனே சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரிவ்யூ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ₹1 இட்லியிலேருந்து இங்கே தான் சாப்பிட்றேன், 10 வருஷமாக இங்கே தான் சாப்பிட்றேன், டேஸ்ட்டு டாப் நாச்சா இருக்குது, பேச்சுலர்ஸ்க்கான கடை, ஃபேமிலி மேன் நிறையா பேர் இங்கே பார்சல் வாங்கிட்டு போவாங்கன்னு அப்படி இப்படின்னு நிறையா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தாங்க. மார்னிங் இந்த கடையில் நண்டு குழம்பு, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, சாம்பார், சட்னின்னு லிஸ்ட்டு போயிட்டே இருக்கு. மதியம் இதெல்லாம் ப்ளஸ் இறால், கடம்பா சாப்பாடு ₹60க்கு கொடுத்துட்ருக்காங்க. ரைஸும் சரி டேஸ்டும் சரி ரெண்டுமே அல்டிமேட்டா இருக்குன்றாங்க. ரொம்ப நாள் சாப்பிட்டு ரொம்ப நல்லா சாப்பிட்டு எப்படி இருக்கு டேஸ்ட்? டேஸ்ட் ஆக்சுவலி அக்கா கிட்ட தரமா இருக்கும். சாப்பிட்டு பார்த்தாலே போதும், நீங்களே புளிப்பாயிட்டீங்க அந்த மாதிரி இருக்கும். அக்கா கிட்ட மீன் குழம்பு, கறி குழம்பு சாப்பிட்டீங்கன்னா பயங்கரமா இருக்கும். மீன் சாப்பாடு மாதிரி வந்தா மீன் சாப்பாடு நல்லா இருக்கும் ப்ரோ. ஆனா நீங்க சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும் நல்லா இருக்கும். என்ன ஸ்பெஷல் ஏதோ ஒரு 10 ரூபா அக்கா கிட்ட மீன் வறுவல், கறி குழம்பு சூப்பரா இருக்கும், நண்டு குழம்பு சூப்பரா இருக்கும். அக்கா கிட்ட வந்து சாப்பிட்டு பாருங்க, நல்லா தெரியும் உங்களுக்கு. டேஸ்ட் வைஸ் கம்மியா இருக்கும். ஆனா அக்கா கடையில வந்து எவ்வளவு நல்லா சாப்பிடுவீங்க. சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்கும். சாப்பிட்டு டேஸ்டா இருக்கும். எல்லாமே வச்சிருக்கோம். அதனால இங்க வந்து சாப்பிட்டு நிறைய கம்மி. ஹோட்டல்ல சாப்பிட்டா ஹோட்டல்ல சாப்பிட்டா ஜாஸ்தி வேலை. அதை நாங்க எங்களுக்கு தகுந்த மாதிரி இங்கதான் சாப்பிடுறது கொஞ்சம். என்னன்னா உங்களுக்கு இது கடையில வந்து இது நல்லா இருக்கும், இது இருந்துச்சுன்னா நான் சவாரி எப்படி கூட சாப்பிடுவேன் அப்படின்னு ஏதாவது இருக்கும்ல. ஆமாங்க, அதுக்குமே ஓடிடுறோம். தப்பு கூட வண்டி அங்க விட்டு நான் ஓடிடுறேன். சாப்பிட்றதுக்குமே ஓடிடுறேன், வேற ஒண்ணும் இல்லை. சாப்பிட்டு போறோம், அதனால ருசியா இருக்கு. என்ன உங்களுக்கு இதுல பிடிக்கும்? என்ன ஸ்பெஷல் என்ன பிடிக்கும்? நண்டு குழம்பு நண்டு குழம்பு நல்லா இருக்கும். எல்லாருமே மோஸ்ட்லி நண்டு குழம்பு தான் சொல்றாங்க. நல்லா இருக்கும். மீன் வட்டாங்கன்னா இப்போ செம்மையா இருக்கும். நல்ல மீன் நல்லா இருக்கும், ருசியா இருக்கும். சாப்பிடுது எல்லா இடத்தோட இங்க கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், விலையும் கம்மி, டேஸ்டும் நல்லா இருக்கு. அப்படிங்கும்போது அந்த ருசி ஓடியாச்சு. காலைல ஓடியாதுன்னா ஓடாது, சாப்பிட்டு ஓடாது. எவ்வளவு நாளா வந்து சாப்பிட்டு ஒரு 3 நாள் 4 வருஷமா சாப்பிடுறேன்.
ஏசில தான் வருங்க, வீட்டுக்கே வராங்க. ஏசில தான் வராங்களா, வீட்டுக்கு வராங்களா? பேஸ்ட் வர முடியுமா? சீப் அண்ட் பெஸ்ட் வேற, பேஸ்ட் வேற இருக்குது. அதெல்லாம் வருங்க. இல்லைன்னா யார் வர்றாங்க? யாரும் வர மாட்டாங்களே. மெயின் பேஸ்ட் மெயின். பேஸ்ட்ல எல்லாமே வருவாங்க. வராமல் என்ன பண்ணுவாங்க? நீங்க பிரைஸ் எப்படி இருக்கு? ரைஸ் சூப்பரா இருக்கும். மீன் நல்லா வத்தல் சூப்பரா இருக்கும். அத மாதிரி புறா இருந்தீங்க, அது வந்து அங்க இருக்காங்க கடை. சமாச்சாரம் டிவி இருக்கும் ஜனம். சரிங்களா? அதே மாதிரி எல்லாரும் ஆட்டோக்காரர்ல இருந்து எல்லா மெக்கானிக் எல்லாம் மொத்த பேரும் வந்து புரியுங்களா? தேடி வர்றதுக்கு பேசுக தேடி வராங்க. இல்ல வர முடியாது. இல்ல உங்களுக்கு இதுல ஒரு ஸ்பெஷல் பிடிச்சது எது? எல்லாமே பிடிச்சிருக்காங்க. அப்படியே சொல்ல முடியும். மீன் குழம்பு சரி, மீன் குழம்பு சரி, கறி குழம்பு சரி, எல்லாமே நல்லாது. அது என்ன சொல்ல முடியும்? மதிய டைம்ல சாப்பிடுவீங்க? சாப்பிடுங்க. சாப்பிடுவீங்க காலையில சாப்பிடுவோம். நல்லா இருக்கு. நல்லா டேஸ்ட். காசு வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. கரெக்டா கம்மியா இருக்கு நம்மளுக்கு. இப்ப 4 இட்லி 20 ரூபாய். இப்ப ஹோட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். அதிகமா ஆனா taste டேஸ்ட் நல்லா இருக்காது. இருக்கு. இப்போ நான் 4 இட்லி 20 ரூபாய். அதுவே டேஸ்டா இருக்கு. மீன் கம்பு இருக்கு, கறி கம்பு இருக்கு, சாம்பார் இருக்கு, ரசம் இருக்கு. இன்னும் யார் தேவை? எவ்வளவு நாளா வந்துட்டு இந்த கடையில சாப்பிட்டேன்? ஒரு 12 வருஷமா சாப்பிட்டு 12 வருஷமா சாப்பிடுறேன். ஓகே ஓகே. டேஸ்ட் வைஸ் எப்படிண்ணா இருக்கு? டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்கும். தரமாக இருக்கும். 4 வகையான செய்திலாம் தேர்வாது கருவாடு பண்ணி அப்புறம் வளைவையும் இருக்கும், சட்னியும் இருக்கும். அவங்களுக்கு என்ன வேணுமோ வெறும் மட்டும் வச்சுக்குவாங்க. அவங்க தான் வச்சு தேர்வாடு தான் ஊற்றிப்பாங்க. எவ்வளவு வேணா ஊத்திக்கலாம். இதெல்லாம் வேணா ஊற்றலாம். டேஸ்ட் பண்ணக்கூடாது. டேஸ்ட் பண்ணுவோம். வந்து இப்போ பெரிய ஹோட்டலாம் போனோம்னா கொஞ்சமாக தான் தரமாக இருக்கும். இது ஃபுல்லாக நல்ல தரமான பொருள், வீட்டில் செய்கிற பொருள். என்ன சைடு பிரைஸ் எல்லாம் எப்படிங்க இருக்கு? ரேட் எல்லாம் எப்படி? ஹோட்டலோட ரொம்ப பாதி. ஹோட்டலுக்கு பாதி தான். இப்போ ஹோட்டலில் வாங்கினாலே ஒரு 40 ரூபா ஒளி எக்காக்கிட்ட 2 குறை இல்லை. தோசையும் 10 ரூபா மாதிரி இருக்கும். என்ன மாட்டா தரமான. உங்களுக்கு வந்துட்டு பர்சனல் ஃபேவரட்னு ஒன்று இருக்குங்களா? இந்த அக்கா கடையில வந்து இது ஃபேமஸ், இதுன்னா நான் வந்து எவ்வளவு நாள் எடுத்து சாப்பிடுவேன் இந்த மாதிரி தான். போறது 2 ஐட்டம் தான். அதுல மதியானம் சாப்பாடு போடுவாங்க. மதியானம் சாப்பாட்டுல சரி நண்டு குழம்பு இருக்குது, மீன் குழம்பு இருக்குது, சிக்கன் குருமா வச்சிருப்பாங்க, மட்டன் குருமா வச்சிருக்காங்க. நம்மளுக்கு எது வேணுமோ அவங்க கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி தருவாங்க. உங்களுக்கு எது பிடிக்கும்? நம்மளுக்கு சும்மா தான் மீன் குழம்பு, மீன் குழம்பு. நீங்க வந்து பிரைஸ் சொல்றீங்க, அதுக்கு சொல்றேன். எல்லாமே ஒரே சாப்பாடு தான். ஆனா இது வீட்டு சாப்பாடா இருக்கும், அதுதான் ஹோட்டல் சாப்பாடா தான் இருக்கும். அதுக்கும் இதுக்கும் இதான் வித்தியாசம். பிரைஸ் வித்தியாசமே கிடையாது. ஓகேவா? டேஸ்ட் இந்த இதெல்லாம் சொல்லிட்டீங்க. உங்களுக்கு என்ன பர்சனலா ஒரு ஃபேவரட் இருக்குங்களா? உங்க கடையில வந்துட்டு இந்த குழம்பு நல்லா இருக்கும், இந்த குழம்பு இருந்தா நான் நிறையவே ஊத்தி சாப்பிடுவேன் அப்படின்லாம் இருக்கும்ல. அதனால உங்களுக்கு சாம்பார் இருக்கு, சட்னி இருக்கு, எல்லா குழம்பும் நல்லா தான் இருக்குது. அவங்களுக்கு விருப்பம் என்ன குழம்பு, உங்களுக்கு என்ன விருப்பம் அதான் நான் கேட்கறேன். பர்சனல் ஃபேவரட்னு ஒண்ணு இருக்கும்ல. இப்ப நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா நண்டு குழம்பு நல்லா இருக்கும், அதுக்காகவே வருவோம் அப்படிலாம் சொல்லுவோம். மீன் குழம்பு நல்லா இருக்கும், மட்டன் குழம்பு, மட்டன் குழம்பு சூப்பரா இருக்கும், மீன் குழம்பு நல்லா இருக்கும். எவ்வளவு நாளா காந்திய கடையில சாப்பிட்டு? ஒரு 2 வருஷமா சாப்பிடுறேன். 2-3 வருஷமா சாப்பிடுறேன். தொடர்ந்து இங்கேயே தான் சாப்பிடுவீங்க? இந்த பக்கம் ஆட்டோ டிரைவரு, இந்த பக்கம் வந்தா இந்த பக்கம் சாப்பிடுவோம். டேஸ்ட் எல்லாம் எப்படிங்க இருக்கு? டேஸ்ட் எல்லாம் நல்லா சூப்பரா இருக்கு. மீன் குழம்பா, சிக்கன் குழம்பா, மட்டன் குழம்பா எல்லாமே நல்லா இருக்கு. சாப்பாடு எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. ரைஸ்லாம் எப்படி? அதெல்லாம் பரவாயில்ல. நம்ம வீட்டுல சமைக்கிற சாப்பாடே தான், வேற ஒண்ணுக்கு மாற்றமே கிடையாது. நம்மளுக்கு ஏற்ற ஏழைகளுக்கு ஏற்ற சாப்பாடு. நம்ம ஹோட்டல்லாம் போனா 10 ரூபா 12 ரூபா இருக்கிறாங்க. வீட்டுல நீங்க 5 ரூபாய்க்கு கிடைக்கும். தோசை 10-15 ரூபா. ஹோட்டலுக்கு போனா 50 ரூபா போகும். ஒரு 8-9 வருஷமா சாப்பிட்டு வரும். 9 வருஷமா சாப்பிட்டு நல்லதா இருக்கும். அப்பத்துல இருந்து நல்லதா இருக்கும். ஹோட்டல்ல சாப்பிடறோட இங்க நல்லா பெஸ்டா தான் இருக்கும். ஆனா இப்போ இந்த சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். அதான் நல்லா இருக்கும். குழம்பு எந்த குழம்பு உங்களுக்கு ஊத்தி சாப்பிடலாம்? இந்த கடையில பொறுத்த வரைக்கும் எனக்கு கருவாட்டு குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும். கருவாட்டு, ஆமா, அண்டே ஸ்பெஷலிஸ்டே கருவாட்டு குழம்பு தான். கருவாட்டு குழம்பு, ஆமா. இப்ப மதிய டைம்ல நீங்க வந்து சாப்பிடுறீங்களா? மதியம் வந்து மீன் குழம்பு, சிக்கனு எல்லா வரைக்குமே போடுறாங்க. பார்சல்லாம் நிறைய தருவாங்க, சாப்பிட்டா கொஞ்சமா தருவாங்க. ஆனா கண்டிப்பா வேஸ்ட் பண்ண கூடாது. அதனாலதான் கொஞ்சமா சாப்பிட்டா போனா கேட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய சாப்பிடுறாங்க, ஆனா வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அதனால சாப்பிட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமா போடுவாங்க. அதுதான் சொல்லுவாங்க. எவ்வளவு நாளா இந்த கடையில சாப்பிட்டு
நாங்க கோயில நேரத்துல காய்க்கு சாப்பிட்றோம் 1 ரூபாய் இட்லில இருந்து இப்ப 5 ரூபாய்க்கு இருக்கிறாங்க. நீர் தரமா இருக்குது. நல்லா இருக்கு. மீன் ரொம்ப நண்டு எல்லாத்தையும் இருக்கு. 2 ரூபாய் வச்சா வயிறு ரொம்ப 20 ரூபா இருந்தா போதும். ஆமா நம்ம ஏத்த டேஸ்ட்லாம் எப்படியா இருக்கு? கண்டிப்பா மீன் குழம்பு அப்புறம் 100 ரூபாய் சாப்பிட்டு பார்த்தோம்னா காட்டி விட மாட்டேன். ஆட்டோ மெக்கானிக் நம்ம காட்டாங்க. அதை பேக் பார்த்து இவங்க ஆட்டோக்காரங்க தான் சொல்றாங்க. நான் பெயிண்ட் நாங்களும் வந்து சாப்பிடுவேன். நல்லா இருக்கு. சாப்பிடுங்க. ரேட் கம்மியா இருந்தாலும் தரமா இருக்கணும். தரமா இருக்கணும். எவ்வளவு நாளா வந்து சாப்பிடுறேன்? டெய்லி சாப்பிடுவோம். 5 வருஷமா சாப்பிடுறீங்களா? பரவாயில்ல. நீங்க என்ன இல்ல ஸ்பெஷலா மதியானம் காலையில இருந்து இட்லி தோசை தோசை சிக்கன் எல்லாம் இருக்குண்ணா. வந்து மதியான டைம்ல மீன் சிக்கன் தெரிஞ்சாலும் மதியான டைம் ஸ்பெஷலா காலையில எப்படி உங்களுக்கு டிஃபன் எப்படி இருக்கு? காலைல தோசை முட்டை தோசை எல்லாமே எல்லா வாட்டியும் கருவாட்டு கொண்டு மீன் கருவாட்டு கொண்டு டேஸ்ட் கிடைக்கும். கஷ்டம் ஜாஸ்தியாக ஒரு அதான் மீன். எப்பவுமே காலையில வந்தா இங்க சாப்பிட்டு தான் போவீங்க. சாப்பிட்டு தான் போவீங்க. பேச்சுலர்ஸுக்கான கடை சொல்ல போனா இல்லை நான் சாமி பாட்டில் நிறைய வாங்கிட்டு போறேன். ஆட்டோவில் தான் வர மாதிரி டைம். ஓகே ப்ரோ, உங்களுக்கு உங்க டேஸ்ட் நல்லா இருக்கு. 10 வருஷமா சாப்பிடுறீங்களா? உங்க எப்படி டேஸ்ட் எப்படி இருக்கும்? நீங்க வெளியே ஹோட்டல்ல சாப்பிடும் போது அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா காசு வந்து ரொம்ப இதுவா இருக்கும். 50 ரூபா 60 ரூபா இருக்கும். இங்க சாப்பிடும் போது உங்களுக்கு எப்படி லாஸ்ட் வைஸ் விலை கம்மி தான். 50 ரூபாய் எல்லாம் பைசா ஃபுல்லா சாப்பிடுவோம். வடகிழக்கு சாம்பார் எல்லாமே செய்யணும். வந்து விலை கம்மி நார்மலா ஒரு விலை கம்மி. அந்த தரமா இருக்கு, சுத்தமா இருக்கு. நீங்க எப்பவுமே காலையில வந்து இங்க சாப்பிட்டு தான் போவீங்களா? ஹோட்டல்ல போனா 50 ரூபாய் எடுத்துட்டு வந்தா போதும். காலையில எல்லாமே நல்லா இருக்கும். இப்ப நீங்க ஒரு ஸ்பெஷல் ஒண்ணு வச்சிருப்பீங்களா? இது வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். மீன் குழம்பு நல்லா மார்னிங் டைம்ல தான் ஸ்டார்ட். அவங்க பண்ணக்கூடாது சொல்லிட்டு இங்க வந்து எல்லாருக்கும் வாங்கிட்டு போயிட்டு வீட்லயே அதான் சொல்லுவாங்க. டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சாப்பிட்டீங்கன்னா காசு ரொம்ப அதிகமா இருக்கு. இங்க சாப்பிடும்போது இங்க ரேட்டு கம்மியான ரேட்டு. இல்லை நியாயமா ஃபேமிலி நான் வந்து 6 வருஷமா சாப்பிட்டேன். ஏன்னா பயக்கடை எழுதிட்டு அது நல்லா தான் இருக்கும். சாப்பாடு கறிக்காம மீன் கம்மி எல்லாமே நல்லா இருக்கும். டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். பிரைஸ்னா இப்ப ரேட்லாம் எப்படி இருக்கு கடையில? நீங்க வந்து 60 ரூபா சாப்பாடு, கறிக்கு மீன் எல்லாம் வச்சு நல்லா வச்சு நல்லா நீங்க ரொம்ப நல்லா சாப்பிடறதுக்கு ஏதோ காரணம் இருக்கா? இங்க இது நல்லா இருக்கு அதனால சாப்பிடுறேன், இந்த பிரைஸ் எவ்வளவு இருக்கு அதனால சாப்பிடுறேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? நான் மத்தியான டைம் தான் சாப்பிடுவேன். அது டைம் எடுத்து நல்லா இருக்கும். கறி நிறைய இருக்கு. டிஷ்ஷஸ்ல இந்த கடையிலேயே ஃபேமஸான டிஷ் அப்படின்னு பார்த்தா அக்கா வைக்கிற நண்டு குழம்பு அப்படின்னு கஸ்டமர்ஸ் ஓவராலாக சொன்னாங்க. 60 ருபீஸ்க்கு நாங்கள் சாப்பாடு கொடுத்தாலும் அதை விட கம்மியான அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து எங்ககிட்ட இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொடுப்போமே தவிர இல்லைன்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்ன விஷயம் ரொம்பவே டச்சிங்காக இருந்தது.
ஓவராலாக நாங்களும் ரிவ்யூலாம் எடுத்துட்டு களத்தில் இறங்கிட்டோம். லைஃப் ஆஃப் லோகஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டே டியூன், கீப் சப்போர்ட்டிங். இந்த கடையில் ஏற்கனவே நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ.